அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செகண்ட் சாப்டர் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்சிஎம், ஹெச்சிஎஃப் ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிருப்போம். அது போக ஒரு 2 கான்செப்ட் முடிச்சிருப்போம். சரிங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீச்சிமா மற்றும் மீப்போவாவிற்கு இடையே உள்ள தொடர்பு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இது வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமான டாபிக். இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சின்னதா ஒரு நம்பர் எடுத்துக்கணும். 12 6ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இதுக்கு எல்சிஎம் பாருங்க, ஹெச்சிஎஃப் பாருங்க. என்ன டேபிள் போகும்? 6ஆம் வாய்ப்பாடு போகும். 6ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? ஈராறா 12 ஓரார் 6. இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே டிவைட் பண்ணாது. கரெக்டா? அப்போ என்னோட எல்சிஎம் வந்து இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கிறது. 6 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஹெச்சிஎஃப் வந்து என்ன வரும்னா, இங்கே எழுதியிருக்க நம்பர் மட்டும் 6ன்னு வரும். சரிங்களா? அப்போ 6 2 12, இங்கே 6ன்னு வரும். ஓகே. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்களேன். எல் இன்ட்டு ஹெச் வந்து என்ன வரும்? 12 இன்ட்டு 6 72ன்னு வரும். கரெக்டா? இப்போ கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்குங்க. ஏ இன்ட்டு பி 12 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 72. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, என்னோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? நீங்க எந்த 2 நம்பர் எடுத்து போட்டு பார்த்தாலும் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். 36 48. கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்து போட்டு பார்ப்போம். 6ஆம் வாய்ப்பாடு போடலாமா? 6 36, 8 48ன்னு வரும். அடுத்து திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு 32 6 8ன்னு வரும். கரெக்டா? இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் வகுக்காது. இந்த ரெண்டும் காமனா எந்த டேபிளும் போகாது. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 6 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4. ஹெச்சிஎஃப் வந்து என்ன வரும்? 6 இன்ட்டு 2. 6 2 12, இங்க 3 4 12. 12 12 144. 6 2 12ன்னு வரும். கரெக்டா? இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குங்களேன். 144 12. ஈர்நாங்க 8 ஈர்நாங்க 8 ஓரன் 2 ஓர் 4 4 ஓர் 4 4 ஓர் 1 1 8 2 1 6 7 1 1728. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 36 48. அப்போ 6 8 48, மிச்சம் 4, 3 8 24 28. 4 24, மிச்சம் 2, 3 12 14. 8 2 1728. ரெண்டுமே சேமா வருதா? இதுதான் நமக்கு லாஜிக்னா, கொடுத்துருக்க 2 நம்பர் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, அந்த 2 நம்பரோட எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 நம்பர் கொடுத்துருவாங்க, எல்சிஎம் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்பாங்க. இது ஒரு கான்செப்ட். அல்லது 2 நம்பர் கொடுத்துருவாங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துருவாங்க, எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா, கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து 2 நம்பர் கொடுத்தா. இதே இது 3 நம்பர் கொடுத்து 4 நம்பர் கொடுத்து அப்படி ஃபார்முலா கேட்டாங்கன்னா என்ன வரும்னா, ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி எக்ஸெட்ரா n நம்பர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் பவர்ல n-1. இந்த ஃபார்முலா கீழே எழுதியிருக்கேன். சரிங்களா? அதனால தெரியலன்னா கீழே இருக்கும் நமக்கு. ஓகே. ஒரு குரூப் 4ல அந்த குரூப் 4 முன்னாடி முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, இந்த 2 கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது 2 நம்பர் கொடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? அந்த ஒரு குரூப் 4ல என்ன கேட்டாங்கன்னா, 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 3 நம்பருக்கு நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா வந்து என்ன வரும்னா, பி இன்ட்டு சி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் பவர்ல n-1. n அப்படிங்கிறது என்னன்னா, இங்கே எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கா? அப்போ 3 - 1. அப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் பவர்ல 2 ஹெச்சிஎஃப் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? குரூப் 4ல ஒரு குரூப் 4ல 2 நம்பர் கொடுத்த வரைக்கும் தான் பார்த்துட்டு இருப்போம். ஒரு குரூப் 4ல 3 நம்பர் கொடுத்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதுதான் இந்த நம்பர். ஏ கமா பி கமா இன்ட்டு சி எக்ஸெட்ரா n எண்கள், n நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னா, ஹெச்சிஎஃப் பவர் n-1 இன்ட்டு எல்சிஎம். இதுல n அப்படிங்கிறது டோட்டலா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
A into B into C equal to HCF பவரில் 3 மைனஸ் 1 இன்ட்டு எல்சிஎம் 3 மைனஸ் 1 2 இது 4 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா A இன்ட்டு B இன்ட்டு C இன்ட்டு D ஈக்குவல் டு HCF பவர் 4 மைனஸ் 1 இன்ட்டு எல்சிஎம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இந்த ஃபார்ம்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், நம்ம இந்த சப்கெட்டிங் வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இதுல கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு, அது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த எழுதியிருக்கிற நம்பர்லாம் பாருங்களேன், இது ரெண்டுமே இரட்டைப்படை எண். கரெக்டா? அதாவது ஈவன் நம்பர்ஸ். இது ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ், இரட்டைப்படை எண். இது ரெண்டும் ஈவன் நம்பர்ஸ். சரிங்களா? இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும், இது வந்து தனியா நிற்கும். என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள். சரிங்களா? கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள். இதுவும் பாருங்களேன், 36க்கு அப்புறம் இரட்டைப்படை எண்ணா 38 தான் வரும். 10க்கு அப்புறம் இரட்டைப்படை எண்ணா 12 தான் வரும். 24க்கு அப்புறம் இரட்டைப்படை எண்ணா 26 வரணும். ஆனா இங்க என்ன இருக்குன்னா 28 இருக்கு. சரிங்களா? இப்ப இதுக்கு HCF பாருங்களேன், ரெண்டாம் ஏற்பாடு போடலாம். ரெண்டாம் ஏற்பாடு போட்டா ஓ 2 2 மிச்சம் 1 8 2 16 ஓ 2 2 மிச்சம் 1 19 2 38. ஓகேவா? இதுக்கப்புறம் பொதுவா எதுவும் போகாது. இங்க ரெண்டாம் ஏற்பாடு போட்டா ஓ 2 2 ஈ 2 4 ஓ 2 2 நலி 2 8. திருப்பி ஒரு ரெண்டாம் ஏற்பாடு போடலாம். 6 2 12 7 2 14. ஓகேவா? இங்க பாருங்களேன், ரெண்டாம் ஏற்பாடு போட்டா ஐ 2 10 6 2 12. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு HCF வந்து என்ன வரும்னா 2ன்னு வரும். இது வந்து ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சில கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ரெண்டு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் HCF என்ன, இந்த HCF ஆஃப் த 2 consecutive even numbers அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2ன்னு வரும். ஸோ அந்த பாயிண்ட் தான் இது. இரண்டு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீப்போவா 2ன்னு வரும். The HCF of 2 consecutive even numbers is 2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட். இப்போ 13 14 27 28 17 25 17 34 9 10 11 17. இந்த எக்ஸாம்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு பாருங்க. இதுல 1 2 3 இந்த 3 இதை பாருங்களேன், இதுல இருந்து ஏதாச்சும் சொல்ல முடியுதா அப்படின்னு நினைச்சு பாருங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பர் நமக்கு அடுத்தடுத்த நம்பர். கரெக்டா? 13க்கு அப்புறம் 14 தான் வரும், 27க்கு அப்புறம் 28 தான் வரும், 9க்கு அப்புறம் 10 தான் வரும். கரெக்டா? இப்படி ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் கொடுத்து அதுக்கு எல்சிஎம் HCF கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்சிஎம் அப்படிங்கிறது இது ரெண்டும் பொதுவா எதுலையுமே போகாது. கரெக்டா? அப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையும் பெருக்கிறது தான் எனக்கு எல்சிஎம். சரிங்களா? HCFன்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 1ன்னு வரும். இந்த ரெண்டு நம்பரும் பொதுவா எதுவுமே போகாது, 1ஆல மட்டும் தான் நமக்கு டிவைட் ஆகும். அப்போ HCF வந்து 1ன்னு வரும். இதுவும் அதே மாதிரி தான். இது ரெண்டு நமக்கு அடுத்தடுத்த நம்பர். அப்ப என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும், கொடுத்துருக்க ரெண்டு நம்பரை பெருக்கிறது தான் எனக்கு எல்சிஎம்மா வரும். HCF வந்து என்ன வரும், 1ன்னு வரும். சரிங்களா? அடுத்து இங்க 9 10. ஓகேவா? இது ரெண்டும் அடுத்தடுத்த நம்பரு. அப்ப எல்சிஎம் வந்து என்ன வரும்னு சொல்லியிருக்கோம், ரெண்டு நம்பரை பெருக்கிறது தான் நமக்கு எல்சிஎம்மா வரும். HCF வந்து ஆன்சரு 1ன்னு வரும். ஓகேவா? இது ஒரு கான்செப்ட். ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் கொடுத்தா அதோட எல்சிஎம் வந்து என்னன்னா கொடுத்துருக்க ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலனா இருக்கும். சரிங்களா? HCF வந்து 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். ரெண்டுமே இது பார்ப்போம். இரண்டு அடுத்தடுத்த எண்கள் கொடுக்கப்பட்டால் அவற்றின் மீச்சிமா அவ்விரண்டு எண்களின் பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். மீப்போவா வந்து என்ன வரும்னா 1ன்னு வரும். இந்த பாயிண்ட் முக்கியம். ஏன் இந்த பாயிண்ட்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லாம் நமக்கு சம்மு செய்யறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அதனால இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதை பார்ப்போம். இரண்டு பகா எண்கள், ரெண்டுமே பகா எண்ணா இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். இப்ப இதுல பாருங்களேன், இது ரெண்டுமே பகா எண். கரெக்டா? இதுல ஒரு நம்பர் பகா எண். பகா எண்ணா வரும் இல்ல, பிரைம் நம்பர்ஸ்.
பகா எண் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ், பகு எண் அப்படின்னா காம்போசிட் நம்பர். ஓகேவா? பகா எண்கள் ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ரெண்டுமே நமக்கு பிரைம் நம்பர்ஸ் கரெக்டா. அப்போ இதோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்கிறது தான் எல்சிஎம்மா வரும். ஹச்சிஎஃப் வந்து ஆன்சரு 1ன்னு வரும். சரிங்களா? ரெண்டுமே நமக்கு பிரைம் நம்பர்ஸ் தான். பகா எண்ணா இருந்தால் மட்டும்தான் இந்த இது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த இதில் பாருங்களேன், இப்போ இதில் ஒன்று வந்து எனக்கு பிரைம் நம்பர், இன்னொன்று வந்து காம்போசிட் நம்பர் கரெக்டா. ஏன்னா 17 அப்படிங்கிறது எதால டிவைட் ஆகும்? 1ஆலையும் 17ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். இடையில நான் வந்து வேற நம்பர் என்னால் சொல்ல முடியாது கரெக்டா. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பகா எண், பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 25 பாருங்களேன், 25 வந்து 1ஆலையும் டிவைட் பண்ணும், 25ஆலையும் டிவைட் ஆகும், அது போக எக்ஸ்ட்ரா 5ஆல டிவைட் ஆகும். இப்படி எக்ஸ்ட்ரா என்னால் சொல்ல முடிஞ்சுச்சுன்னா ஒன்று அந்த நம்பரை தவிர்த்து எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பர் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பகு எண், காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல ஒரு நம்பர் வந்து நமக்கு பிரைம் நம்பரு, இன்னொரு நம்பர் வந்து நமக்கு காம்போசிட் நம்பர். இந்த மாதிரி கேஸ்ல எப்பவாச்சும் தான் எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரை பெருக்கிறதுக்கு சமமா வரும். ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும்னா 1ன்னு வரும் கரெக்டா. ஏன்னா அது ரெண்டு காமனா எந்த வாய்ப்பாடும் போகாது. அப்போ எல்சிஎம் வந்து 17 × 25, ஹச்சிஎஃப் வந்து 1ன்னு வரும். சரிங்களா? இந்த இதுல பாருங்களேன், 1 வந்து பிரைம் நம்பரு, இன்னொன்று வந்து காம்போசிட் நம்பர். இப்போ இதுல பார்க்கும்போது 1 பிரைம், இன்னொன்று காம்போசிட். அப்போ எல்சிஎம் என்ன சொன்னோம்? 17 × 25, ஹச்சிஎஃப் வந்து 1. ஆனா இதே இது இங்க அப்படியே வராது. ஏன் அப்படி வராதுன்னா இது பொதுவா என்ன வாய்ப்பாடு போகும்னா 17 வாய்ப்பாடு போகும். ஓர் 17 17, ஈர் 17 34. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 17 × 2, ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும்னா 17ன்னு வரும். ஓகேவா? இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? எப்பவாச்சும் தான் எல்சிஎம் ஹச்சிஎஃப் 1 வரும். ஏதாச்சும் ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இருந்துச்சா. ரெண்டுமே பிரைம் நம்பர் தான் இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் வந்து அப்படியே அப்ளை ஆகும். ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இங்க கொடுத்துருப்போம். இரண்டும் பகா எண்கள், ரெண்டுமே பகா எண்ணா இருந்தா மட்டும்தான் அவற்றின் மீச்சிமா அவ்விரண்டு எண்களின் பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். மீப்போவா வந்து 1ன்னு வரும். சரிங்களா? LCM equal to product of two given numbers கூட நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? HCF வந்து எனக்கு 1ன்னு வரும். இந்த கான்செப்ட் நமக்கு முக்கியமான கான்செப்ட். ஓகே, இப்போ இங்க எழுதிக்கலாம். 16 32 என்ன வாய்ப்பாடு போகும்? 16 வாய்ப்பாடு டைரக்டா போடலாம். 1 இங்க 2ன்னு வரும். அப்போ என்னோட எல்சிஎம் வந்து 16 × 2, HCF வந்து 16ன்னு வரும். இங்க 32, இங்க 16, 25 40, 5 வாய்ப்பாடு போகுமா? 5 5 25, 8 5 40ன்னு வரும். அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 5 × 5 × 8, HCF வந்து என்ன வரும்னா 5ன்னு வரும். சரிங்களா? 5 8 40, 40 × 5 என்ன வரும்னா 200ன்னு வரும். இங்க 5ன்னு வரும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். 11 × 13. ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் வந்து என்ன வரும்? ரெண்டுமே நமக்கு பிரைம் நம்பர்ஸ். அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது 11 × 13, HCF வந்து என்ன வரும்னா 1ன்னு வரும். இதை பெருக்குனீங்கன்னா 143ன்னு வரும். ஓகேவா? HCF வந்து நமக்கு 1ன்னு வரும். இப்போ இந்த பாயிண்ட்லாம் பாருங்களேன், இதுல எல்லாத்துலேயும் எல்சிஎம் வந்து எனக்கு பெருசா இருக்கும், HCF வந்து ஸ்மாலரா இருக்கும். சரிங்களா? அதாவது எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் HCF. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு முக்கியம். ரெண்டு நம்பரோட எல்சிஎம் வந்து அந்த ஹச்சிஎஃபோட எப்பவுமே பெருசா தான் இருக்கும். இந்த பாயிண்ட் நமக்கு ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்களேன், என்னோட ஹச்சிஎஃப் வந்து எல்சிஎம் டிவைட் பண்ணும். 5 வந்து 200 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். 40 × 5 200ன்னு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி 1 வந்து 32 டிவைட் பண்ணும். சரிங்களா? 1 வந்து எல்லா நம்பரையும் நமக்கு டிவைட் பண்ணும். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி தான் 143 வந்து 1 டிவைட் பண்ணும். வேற எங்கேயாச்சும் ஏதாச்சும் இருக்குமா? இதுலயும் பாருங்களேன், எல்சிஎம் தான் பெருசா இருக்கு, ஹச்சிஎஃப் வந்து சின்னதா இருக்கு. அதே நேரத்துல ஹச்சிஎஃப் வந்து எல்சிஎம் டிவைட் பண்ணும். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீச்சிமா எப்போதும் மீப்போவாவை விட பெரியதாக இருக்கும். HCF is always factor of LCM, that is HCF divides LCM. என்னோட HCF எப்பவுமே LCM டிவைட் பண்ணும். சரிங்களா?
மீப்போவா எப்போதும் மீச்சிமாவின் காரணியாக அமையும். எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஹச்சிஎஃப். ஓகே, இந்த பாயிண்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இது கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு இதுல எது எது சரி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, HCF is always factor of LCM, that is HCF divides LCM. இதை வச்சு கொஸ்டின் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இரு எண்களின் மீச்சிமா 120 எனில் பின்வருவனவற்றுள் எது மீப்போவாக அமையும். அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஆப்ஷன் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா 40, 50, 70, 85. ஓகே, இரு எண்களின் மீச்சிமா ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பருக்கு நீங்க எல்சிஎம் பார்த்தா 120 வரும். சரிங்களா? அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது மீப்போவாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரிங்களா? நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? ஹச்சிஎஃப் வந்து எப்பவுமே எல்சிஎம் என்ன பண்ணும், டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? எல்சிஎம் 120. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது வந்து டிவைட் பண்ணுது, 120 எந்த ஆப்ஷன் டிவைட் பண்ணுதுன்னு பாருங்க. அதுதான் எனக்கு ஹச்சிஎஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? 40 டிவைட் பண்ணுமா, டிவைட் பண்ணும். 40 × 3 120. 50 டிவைட் பண்ணாது, 70 டிவைட் பண்ணாது, 85 வந்து நமக்கு டிவைட் பண்ணாது. டிவைட் பண்ணாதுன்னா என்ன சென்ஸ் அப்படின்னா, ரிமைண்டர் வந்து எனக்கு 0 வராது. ஓகேவா? அந்த கான்செப்ட் தான். 120 40ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் நமக்கு வந்து எக்ஸாக்டா 0ன்னு வந்துடும். ஓகே, அப்ப எது வந்து மீப்போவா இருக்கும்னா 40 தான் இருக்கும். இது ஒரு செட்டு. இந்த மாடலையும் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, அதே தான். இரு எண்களின் மீச்சிமா 50 எனில் பின்வருவனவற்றுள் எது மீப்போவாக இருக்காது. போனதுல என்ன கேட்டோம், எது மீப்போவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த இதுல எது இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ 5, 10, 25, 20. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? எல்சிஎம் ஆல்வேஸ் டிவைடட் பை ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல 5 50 டிவைட் பண்ணும், 10 50 டிவைட் பண்ணும், 25 50 டிவைட் பண்ணும். இது எல்லாமே எனக்கு ஹச்சிஎஃபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆனா 20 வந்து எனக்கு 50 டிவைட் பண்ணாது. கரெக்டா? அப்போ 20 அப்படிங்கிறது எனக்கு வந்து ஹச்சிஎஃபா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வருச்சுன்னா, இந்த 2 மாடலையும் கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதனால இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நமக்கு முக்கியமான பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்கு. சரிங்களா? அந்த 2 நம்பருக்கு ஹச்சிஎஃப் பாக்குறீங்க, வர்ற ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா, அந்த 2 நம்பரை என்ன சொல்லுவாங்கன்னா சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோப்ரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வச்சு நமக்கு ஒரு தடவை 1 வேர்டு கேட்டிருந்தாங்க. 2 நம்பர் இருக்கு, 2 நம்பரோட ஹச்சிஎஃப் 1ன்னு இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? பகா எண்கள், சார்பகா எண்கள், பகு எண்கள், பகா எண்கள், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா சார்பகா எண்கள். நமக்கு சம்மு பார்க்கும் போது ஒரு சம்மு பார்ப்போம். 2 எண்கள் சார்பகா எண்கள் எனில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. சார்பகா எண்கள்னா நம்ம மனசுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும்னா ஹச்சிஎஃப் வந்து எனக்கு 1ன்னு வரும் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? உங்களுக்கு புரியறதுக்காண்டி தான் இவ்வளவு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். 36, 156 என்ற இரு எண்களின் மீப்போவா 12 எனில் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு. அதாவது 2 நம்பர் நம்ம கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 36, பி வந்து 156. அது போக ஹச்சிஎஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா
12ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? டக்குன்னு நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? என்னோட எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போ 36 இன்ட்டு 156 எல்சிஎம் தான் வேணும். ஹச்சிஎஃப்பை கீழே கொண்டு வந்துருங்க. பை 12ன்னு வரும். ஈக்குவல் டு என்னோட எல்சிஎம். ஓகேவா? ஓவர் 12 12 இங்கே 12 3 36. சரிங்களா? இப்போ இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பெருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 இன்ட்டு 156. இப்போ இதையும் பெருக்கினா என்ன வரும்? 6 3 18. அப்போ யூனிட் பிளேஸ் கடைசி டிஜிட் வந்து என்ன முடியும்னா 8ன்னு முடியும். சரிங்களா? அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது 8ஆல முடியுதுன்னு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கடைசி 8ன்னு முடியுது. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஏன்னு வரும். இந்த மாதிரியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணாம யூனிட் பிளேஸ் ஒற்றை அந்த கடைசி இலக்கம் மட்டும் என்ன வருது அப்படின்னு பார்த்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா நீங்க நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல என்ன சம் கேட்டாலும் நம்ம செஞ்சிடலாம். ஓகே, அடுத்து 2வது சம். இதுவும் அதே மாதிரி தான். என்ன கேட்குறாங்கன்னா மீபோமா எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ 150 இன்ட்டு 225 பை 75 ஈக்குவல் டு ஹச்சின்னு வரும். 1 இங்கே 2, அப்போ 450ன்னு வரும். இதுதான் என்னோட ஹச்சிஎஃப். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இதுல பாருங்களேன், ஹச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்சிஎம் வந்து 144, ஹச்சிஎஃப் வந்து 12, ஒரு நம்பர் வந்து 36, இன்னொரு நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்? ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ 144 இன்ட்டு 12 பை 36. 1 இங்கே 3, 1 இங்கே 4 3 12, மிச்சம் 2 8, 48 வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நம்பர் வச்சு பார்த்துருந்தோம். இங்கே வந்து ஆல்பபெட் கொடுத்துருக்காங்க. அதே லாஜிக் தான். கொடுத்துருக்கிற 2 நம்பர் என்னது? எக்ஸ் ஒய். மீபோமானா என்ன அர்த்தம்னா எல்சிஎம். சரிங்களா? எல்சிஎம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இசட்டு. அப்போ ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபார்முலா நமக்கு என்ன? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு ஹச். அப்போ ஹச் தான் வேணும், இசட்டை கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ எக்ஸ் ஒய் பை இசட் ஈக்குவல் டு ஹச்சின்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் பாருங்களேன், இந்த சம் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இது என்ன சொல்கிறாங்க பாருங்க. எம் மற்றும் என் ஆகிய இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சிமா முறையே. கொடுத்துருக்கிற 2 நம்பர்ல ஒரு நம்பர் எம், இன்னொரு நம்பர் வந்து என். அதுல என்னோட எல்சிஎம் வந்து 210, ஹச்சிஎஃப் வந்து 6. சரிங்களா? மீப்போவா மற்றும் மீச்சிமா முறையே 6, 210. மேலும் எம் பிளஸ் என் அந்த 2 நம்பரை கூட்டினா என்ன வரும்னு சொல்றாங்கன்னா 72. அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா 1/m + 1/n வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். இங்கே என்ன இருக்குது அதை எழுதிக்கோங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அப்படி கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ண என்ன வரும்னா n + m / m × n. கரெக்டா? அதாவது 1/3 + 1/5 இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? இப்படி கிராஸ் பண்ணும். கரெக்டா? 5 + 3 / 5 × 3ன்னு வரும். கரெக்டா? அதே லாஜிக் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ m + n வந்து எனக்கு தெரியும் 72. நம்மளோட வேலை வந்து என்ன? mn கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். கொடுத்துருக்கிற 2 நம்பர் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? கொடுத்துருக்கிற 2 நம்பர் என்ன? m × n. எல்சிஎம் வந்து 210, ஹச்சிஎஃப் வந்து 6. கரெக்டாக? அப்போ நமக்கு mn கிடைச்சிருச்சு. இதை தூக்கி அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. m + n வந்து 72/210 × 6. 1 இங்கே 1 2, 4 3 12, இங்கே 7 0, 2 4, இங்கே
35. அப்போ ஆன்சர் வந்து 2/35 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து எம் மற்றும் என் என்பன 2 எண்கள் எனில் அவற்றின் மீச்சிமா என்ன? அது போக வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீபோவா ஆஃப் mn ஈக்குவல் டு மீபோவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எம் எனக்கு ஹச்சிஎஃப் பார்த்தா அதை ஹச்சிஎஃப்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் அதே ஃபார்முலா தான். m இன்ட்டு என் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஹச். ஓகேவா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 2 நம்பருக்கு ஹச்சிஎஃப் பார்த்தா என்னன்னா ஹச்சிஎஃப்னு வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கறது எல்சிஎம் கேட்குறாங்க. இந்த ஹச்சை கீழே கொண்டு வந்தா என்ன வரும்னா mn/h ஈக்குவல் டு எல். ஓகே, mn/h ஈக்குவல் டு எல். அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இதில் பாருங்களேன், ஏற்கனவே ஒரு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் சார்பகா எண்கள் நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு. இதுதான் அது. இரு சார்பகா எண்களின் மீச்சிமா. சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்துட்டாலே எனக்கு ஹச்சிஎஃப் பார்த்தா அந்த 2 நம்பருக்கு ஹச்சிஎஃப் பார்த்தா ஆன்சர் என்ன வரும்னா 1ன்னு வரும். சரிங்களா? எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 5005. ஒரு நம்பர் வந்து 65. கொஸ்டின் வந்து இன்னொரு நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நமக்கு இந்த 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் இந்த சம். ஓகே, இது கொஞ்சம் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது அப்படிங்கிறது சார்பகா எண்கள், அதுதான் நமக்கு தெரியணும். இப்போ கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்ஐயும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 65 இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து 5005 இன்ட்டு 1. அப்போ பி வந்து என்ன வரும்னா 5005 இன்ட்டு 65. 5ஆம் வாய்ப்பாடில் அடி கொடுத்துட்டா இங்கே 13ன்னு வரும். இங்கே வந்து 1001ன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணுங்க. 13ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 13 7 91ன்னு வரும். மிச்சம் ஒரு 9 1, திருப்பி ஒரு 7 போட்டால் 91. ஆன்சர் வந்து 0ன்னு வரும். அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கடைசி சம்மு இந்த சப்ஜெக்டிங்கில். சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஓகே, ஏன்னா நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கேட்டிருக்காங்க. அது போக இந்த தியரி பாயிண்ட் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நல்லா பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சம்மு வந்து நமக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.